மக்களே, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. செகண்ட் லவ்னு ஒரு ஷோ விஜய் டெலிவிஷன்ல வருது ப்ரோ, ப்ரோமோலாம் போட்டிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் அந்த கமெண்ட்டே நேற்று நைட்டு தான் பார்த்துருந்தேன். சரி, நான் என்னமோ அது ஒரு லவ் ஷோ, அதுக்குள்ள நம்ம எதுக்கு போயிட்டு, நம்ம எதுக்கு வீணா போய் தலையை கொடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு நினப்போட தான் நான் இருந்துட்டு இருந்தேன். பட் அந்த ஷோவோட இன்னொரு மெயின் ப்ரோமோ பார்த்த உடனே, ஓ இது அது இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஷோவா இருக்குது. அந்த ஷோவை பத்தி உங்களுக்கு பல தகவல்களை சொல்ல போறோம். அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருங்க மக்களே. அப்படியே கூட வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. இவ்வளோ சொல்லியுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் பார்க்குற நபர்கள் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு ஷோ. இது ஆக்சுவலா இந்த ஷோ வந்து பிளான் பண்ணது டீம். பிளான் பண்ணது என்னன்னா, பிக் பாஸ் முடிஞ்ச உடனே இந்த ஷோவை பண்ற ஐடியால தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் பிக் பாஸ் டைம்லேயே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் இங்க பிக் பாஸ் தமிழ் தான் இந்த போன வாட்டி நடந்த சீசன்ல சவுத் இந்தியாலேயே ஒரு ஒஸ்டான சீசன்னா பிக் பாஸ் தமிழ் தான். அந்த அளவுக்கு டிஆர்பி படுத்துருச்சு. சரி, அடுத்த ஏதாவது ஒரு ஷோ எடுத்துன்னு வந்து திரும்ப மேக்கப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலான்ற மாதிரி பல திட்டங்கள் போட்டாங்க. பட் அது கடைசியில் என்ன ஆச்சு, அந்த திட்டங்கள் தள்ளி 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 போய் இப்போ அந்த ஷோ இங்கே வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ பிக் பாஸுக்கு அடுத்து வரும்னு பார்த்தா இப்போ பிக் பாஸுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்து இந்த ஷோவை நிறுத்தி வச்சிருக்காங்க. செகண்ட் லவ் அந்த ஷோவோட பேர். இது எங்கேருந்து இந்த கான்செப்டை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் இந்த நார்த் சைடு ரியாலிட்டி ஷோ யாராவது ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பிளிட்ஸ் வில்லா அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ இருக்கு. அது பல சீசனை தாண்டி போயிட்டு இருக்கு. குறிப்பா சனி லியோன் அவங்க அந்த ஹோஸ்டா இருந்திருக்காங்க, அந்த ஷோவோட ஹோஸ்டா. அதன் மூலியமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க அதை சொல்லிடுறேன். ஓகே, அந்த மாதிரி ஷோ தான் இங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஆனா அது நார்த் இந்தியன்ஸ்ல அந்த ஷோ அங்க செட் ஆகும், அங்க இருக்கிற கல்ச்சரஸ்க்கும் அங்க இருக்கிற பர்சன்ஸுக்கும் சூட்டபிளா இருக்கும். அதே ஷோவை இங்க சவுத் இந்தியன்ல எடுத்துன்னு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் பேரையே மாத்தி இருக்கிறாங்க, சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு நேம் வச்சிருக்காங்களா, அந்த நேம்லயே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் லவ், முதல் காதல் அப்படின்றது என்றும் மறக்காத ஆறாத இதுவா இருக்கும் இல்லையா? அதை போக்குற வகையில செகண்ட் லவ் இருக்க போகுதுன்றதுதான் கான்செப்ட். இரண்டாவது காதல். அப்போ கண்டஸ்டன்ஸ் அந்த வீட்டுக்குள்ள 12 கண்டஸ்டன்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 12 கண்டஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காதல் அனுபவமோ இல்லை கல்யாணம், டைவர்ஸு, பிரேக்கப்பு, எதுலையாவது சம்மந்தப்பட்டிருக்கணும். நீங்க இந்த ஷோக்கு குவாலிஃபை ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல சம்மந்தப்பட்ட நபர்களாக தான் அந்த ஷோக்குள்ளே எடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது லவ் பண்ணியிருக்கணும், லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும், அதுவும் பிரேக்கப் ஆகிருக்கணும். அடுத்து கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே அது பிரேக்கப் ஆகிருக்கணும், அடுத்து டைவர்ஸ் ஆகிருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் அனுபவிச்ச 6 ஆண்களையும் 6 பெண்களையும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஓகே, 6 மென்ஸ் அண்ட் 6 ஃபீமேல்ஸ். இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஒரு வீடு வில்லா அப்படின்ற மாதிரி ஒரு வில்லா இருக்கும். அந்த வில்லாக்குள்ள இந்த 12 பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. சரி 12 பேரை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஓகே, இவங்க உள்ள போட்டவுடனே இதுலயும் அவங்களுக்கு ஒரு ஏஜ்ல ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. என்ன கிரைட்டீரியானா, எல்லாமே ஒரு அபோவ் அந்த 25 to 30 ரேஞ்சில் 25லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற நபர்களை தூக்கி அந்த உள்ள போட்டுருவாங்க. உள்ள போனவொடனே எங்க பண்ணுவாங்க, எல்லாருக்கும் துக்கங்கள் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா? அங்க ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கிற விஷயத்த அப்படியே நமக்கு ஷோவா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஷோவோடைய சுவாரஸ்யம். என்ன சுவாரஸ்யம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க இருந்து போவாங்க. இதுல பிக் பாஸ் மாதிரி தான், வெளி உலக தொடர்பு எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க கம்ப்ளீட்டா ஒரு வில்லா கொடுத்துருவாங்க, அந்த வில்லாக்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ அந்த 12 பேருமே மாத்தி மாத்தி இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்க போறாங்கன்றது தான் பாயிண்ட். வெளியோட தொடர்பு இருந்தா நீங்க அதுல இருந்து உள்ள இருக்கிறத விட்டு வெளியே வந்துருவீங்க. அதனால அந்த கனெக்ஷனே கட் பண்றோன்ற மாதிரி பிக் பாஸ் மாதிரி கனெக்ஷனை கட் பண்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ள 12 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை பத்தி, அவங்களுடைய பிரேக்கப்பை பத்தி, அவங்களுடைய பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஒவ்வொருத்தர் மேல கொஞ்சம் ஒருத்தர் பல நாள் பழகுறாங்கன்னா அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் தோணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் உருவாக்கும். அந்த புரிதல் உருவாக்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்களா, லவ் வெறியும் டிராவல் ஆகுதா அப்படின்றது தான் இந்த ஷோவோட கான்செப்ட். ஓகே, அவங்க உள்ளுக்குள்ள வச்சு ஒருவேளை அவங்களும் இவங்களும் பேசிக்கல அப்படின்னா தான் பிரச்சனை. பேசிக்கலன்னா அதுக்கு தான் நாங்கள் ஆள் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்கு 2 பேர் இருக்காங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, வீக்கெண்ட் ஹோஸ்டிங் அண்ட் வீக்லி ஹோஸ்டிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதில் 2 பேர் யாரு, ரம்யா கிருஷ்ணன் மேம் இந்த ஷோவோட ஹோஸ்ட். அதுலேயும் அவங்க சொல்றதுனா லவ்வுக்கு எதுக்கு ரீசன்,
ரீசனே தேவையில்லை அப்படின்றாங்க. லவ்வுக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாதுன்றாங்க. அந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோல வெளியாயிருக்கு. அவங்க தான் வீக்கெண்டோட ஹோஸ்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாரம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வீக்கெண்டில் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்களே அந்த மாதிரி வருவாங்க. ஓகே, ரம்யா கிருஷ்ணன் மேன் ஹோஸ்டா வருவாங்க. இதில் வீக்லி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ரெண்டாவது யாரு, ஸ்ருத்திகா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குப்பிட். ஸோ காதலை சேர்ப்பது, காதலை உருவாக்குவது, இந்த மாதிரி குப்பிட் வேலை பார்க்கறது தான் ஸ்ருத்திகாவோட வேலை. இதுக்கு என்ன பேர் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதுவும் ஸ்ருத்திகாவுக்கு இது தேவையா அப்படின்றதையும் யோசிக்கலாம். ஸ்ருதிகா வந்து அங்கே சில பல டாஸ்க் கொடுப்பாங்க. அங்கே நிறைய டாஸ்க்லாம் நடக்கும். அந்த டாஸ்க் பேசிஸில் அங்கே அட்வான்டேஜஸ், சில பல பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸை யாருக்கு யார் சாதகமாக பயன்படுத்துகிறா அப்படின்ற மாதிரி பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தும் போது அங்கே நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் வரும். அப்போது அங்கே உருவாட கான்ஃப்ளிக்ட், ஐ மீன் இது வந்து எப்படின்னா சண்டைகள் வந்து எமோஷ்னலாக இருக்கும், ஃபுல்லாகவே எமோஷ்னலி அந்த மாதிரி ஒரு இது வரும். அதுலேயும் ஸ்ருதிகா வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களை சேர்த்து விடுறதுக்கான வேலைகளில் ஒரு டாஸ்க்குன்ற பேரில் அந்த வேலையை ஸ்ருதிகா பார்ப்பாங்க. இவங்களும் சேர்ந்துடணும், இவங்களை இப்படி அப்படின்ற மாதிரி அதை கனெக்ஷன் உருவாக்குற மாதிரி பண்ணுவாங்க. இதில் பொசசிவ்னஸ், ஜெல்லஸ்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அந்த டாஸ்க் மூலியமாகவும் நிறைய பிட்ரையல், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த சுச்சுவேஷன்ல இருந்து இவங்க எப்படி வராங்க அப்படின்றது தான் பார்க்கணும். இதில் குறிப்பாக வைல்டு கார்டுலன்ற பேரில் ட்விஸ்ட்லாம் வைப்பாங்க தெரியுமா? என்ன ட்விஸ்ட்னா, இப்போ நீங்கள் வெளியே ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிரேக்கப் ஆகி போயாச்சு, அவங்க உள்ளே போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. டப்புன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபரை உள்ள விட்றா அப்படின்ற மாதிரி வைல்டு கார்டில் அவங்க உள்ள விட்டோன்னே எப்படி நடக்கும்? இது ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 2ல பார்த்துருந்தீங்கன்னா தாடி பாலாஜிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை. அவங்க 2 பேரையும் கண்டஸ்டன்ஸாக போட்டு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். ஒருத்தர் 2 பேருக்கு பிரச்சனையா, ஸோ ஒருத்தனை முன்னாடி அனுப்பு, அவன் போய் அங்கே ஒன்று பண்ணிருப்பான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணையோ இல்லை அந்த பையனையோ அனுப்பிச்சு விடு, அங்கே போனால் இன்னொன்று நடக்கும், அதன் மூலியமா இது பண்ணுவோன்ற மாதிரி. ஸோ உள்ள அனுப்புறவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வெளியே பேக்கப்பை ரெடி பண்ணி கரெக்டாக அந்த சுச்சுவேஷனை பார்த்து உள்ள அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இதில் எலிமினேஷன் இந்த பேசிஸ்லாம் நடக்கும். அது எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது பொறுத்து வந்து பார்க்கணும். நானும் இந்த செகண்ட் லவ் ஷோ அப்படின்னும் போது மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி தெலுங்குல நடந்துச்சு பிக் பாஸ் முடிஞ்சவொடனே. அந்த ஷோ மாதிரி இருக்குமோ கப்புள்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதுல 2வது ப்ரோமோ ஒன்று வந்துச்சு இல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டீட்டெயில், கிளாரிட்டி, தெளிவுலாம் புரிஞ்சுது. சிறப்பா பண்ணியிருக்கீங்கடா. இதுக்கு இந்த ஷோவோட ப்ரோமோலாம் வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய பெரும்பாலும் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? இதுக்கு பேர் என்னமா? இப்பதான்டா விஜய் டிவி நீங்க கரெக்டான வேலையை பாக்குறீங்க, நீங்க விஜய் டிவி கிடையாதுடா, டேஷ் டிவிடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த ப்ரோமோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துற அளவுக்கு தான் இந்த ப்ரோமோகளும் இருந்திருக்குது, மக்களோட ரியாக்ஷனும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ அவங்க நார்த் இந்தியன் கான்செப்டை இங்க எடுத்துன்னு வந்து ட்ரை பண்றாங்க. அது இங்க செட் ஆகுமான்னு தெரியல. பட் அங்கத்தி இருக்கிற ஸ்பிளிட் விழாக்கும் இங்கத்தி இருக்கிற இங்க செகண்ட் லவ்வுக்குமே சில கிரைட்டீரியா டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே நான் தெளிவுபடுத்துறேன். அங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் 20 வயசுலேருந்து மாடல், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் 20 அந்த ஜென்சி அப்படின்ற கேட்டகரியில செலக்ட் பண்ணி அனுப்புவாங்களாம். இங்கே எல்லாருமே ஒரு 30 வயசு குறிப்பிட்ட வயசுல இருக்கிறவங்களும் அதில் அவங்க டைவர்ஸு, பிரேக்கப்பு இதை ஃபேஸ் பண்ணவங்க தான் இதில் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்றது சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து அங்கே நிறைய கேம்ஸ் நடக்கும். அந்த கேம்ஸில் வந்து பேரப்பு, பாலிடிக்ஸு, அப்புறம் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நடக்கும். அதன் மூலிமா அட்வான்டேஜ் ஒருத்தர் பேர் ஆவாங்க. அதுலேயும் நிறைய கான்ஃப்ளிக்ட் உருவாகும். இதில் எப்படின்னா, இப்போ ஒரிஜினலாகவே எனக்கு உண்மையான லவ் வேணும், காதல் வேணுன்ற மாதிரி வரவங்களுக்கு இங்கே அந்த எமோஷனல் ஹீலிங்கோ, அந்த வல்னரபிலிட்டி அந்த ஜென்யூனாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றது அவங்களே அவங்கள டெஸ்ட் பண்ணுற ஒரு இடம். அதில் நிறைய பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பிட்ரையல், ஓட்டிங் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து போட்டு வெளியே அமுச்சு விட்றதெல்லாம் உண்டு. இங்கே எப்படி ஓட்டு போடுறாங்க, எந்த கேட்டகரியில் நடக்குதுன்றது பொறுத்து இருந்து பார்த்தா தெரியும். ஓகே, அங்கே சனி லியோன் இருந்தாங்க, இங்கே ரம்யா கிருஷ்ணன். இதுதான் ஹோஸ்டிங் பேட்டர்ன். செகண்ட் லவ்னா என்ன, வாழ்க்கையில் 2வது இன்னிங்ஸை தொடர்றது தான் செகண்ட் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷோ இங்கே செட் ஆகுமான்னு கேட்டால் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் பார்க்கும்போது இது பெரும்பாலான மக்களை அப்செட் பண்ணுற வகையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஏன்டா போன பிக் பாஸில் நீங்கள் பண்ணது பார்த்தா அதான் கப்புள்ஸாக பண்ணுறன்ற பேரில் அந்த பிக் பாஸ்லேயே பல கருமங்கத்தில் பார்த்தோம். இப்போ நீங்கள் அதை விட இப்போ டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா பண்ணுறதுக்காக இந்த ஷோ எடுத்துகிட்டு வரீங்கன்ற மாதிரி பெரும்பாலான மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. மக்களே இதில் குறிப்பாக சொல்லணும்னா அதே பிக் பாஸ் டீமோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு இல்லையா, பனாஜ் ஏஷியா, அதே டீம் தான் இந்த செகண்ட் லவ்வுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்காங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க பாயிண்ட்டு. இதில்
ஸ்ருதிகாவை ஏன்டா அந்த இதுல போட்டீங்க? செகண்ட் லவ்ல குப்பிடா எதுக்கு அவங்கள போட்டீங்க? வேற யாரும் கிடைக்கலையா? அதுவும் ஸ்ருதிகா வந்து சிக்கி அதுல நல்லா பல விஷயங்களை பண்ண போறாங்க. இதுக்கு ஸ்ருதிகாக்கு என்ன ஆக போதோ அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். நாளைக்கு இந்த செகண்ட் லவ் பத்தி 2வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதுல என்னன்னா ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு நாளை வந்து சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் சேனலோட இணைஞ்சிருங்க. இதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுவோம். பை கைஸ்.